ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, நேற்று நடந்து முடிந்ததையும் இன்று நடந்து கொண்டிருப்பதையும் நாளை என்ன நடக்கப் போவது என்பதை கூட மறந்துவிட வேண்டும். என் எண்ணத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. என்னால் முடியவில்லை தாயே. ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு நாளை என்பது எப்படி இருக்குமோ என்று பயப்பட்டு என் வாழ்க்கை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நரகமாக மாறியிருக்கிறது தாயே. எனக்கு ஒரு நாளேனும் நிம்மதி கிடைக்காதா? இல்லை, ஒரு மணி நேரமாவது அனைத்தையும் மறந்து நான் நிம்மதியாக இருக்க மாட்டேனா? இல்லை, என் வாழ்நாள் முடிந்த பிறகு என் வாழ்க்கையின் இறுதி பயணத்தில்தான், நிரந்தரமான உறக்கத்தில்தான் இந்த நிம்மதி எனக்கு கிடைக்குமா? ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பதிலை எனக்கு கொடுத்தே தீர வேண்டும் என் தாயே என்று உன் மனம் கதறுகிறது என் தங்கமே. அனைத்தையும் அறிந்துதான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்று உன் உள்மனம் பேசுவதையும் நான் அறிவேன். என்ன செய்வது என் பிள்ளையே? நடக்க வேண்டும் என்று இருப்பது நடந்துதானே தீர வேண்டும். அதை தடுக்க இயலாமல் தானே நேரம் வரும் காத்திருக்கிறேன் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். தங்க பிள்ளையே, நீ அணு அணுவாய் துடித்துக் கொண்டிருப்பதை நான் அனுதினமும் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன். இதற்கெல்லாம் முடிவில்லை என்று நினைத்து விடாதே. உன் இறுதி நாள் பயணத்தின் போதுதான் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே. வாழும் போதே, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உன் குடும்பத்தின் வளர்ச்சியை பார்த்தும் உன் குடும்பத்தின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ பெற்று தீர்வாய் என் பிள்ளையே. உன்னுடைய கவலை பெரிதாக இருக்கும் இந்த நேரத்தில் உன் குடும்பத்தை பற்றிய கவலை உனக்கு பெரிதாக இருக்கிறது என்று எனக்கும் தெரியும். உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை இருளுக்குள் பூட்டி அதை பூட்டால் பூட்டி வைத்து அந்த சாவியையும் தொலைத்துவிட்டு அதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாதா என்ன? அந்த சாவி எங்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் பிள்ளையே. வரவேண்டிய நேரத்தில், எடுக்க வேண்டிய நேரத்தில், உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த சாவியை எடுத்து வந்து உன் கையில் ஒப்படைப்பது என்னுடைய பொறுப்பாக எடுத்திருக்கிறேன். பிள்ளையே, அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அடிக்கிறாயா? அடித்துக்கொள். பேசுகிறாயா? பேசிவிடு. எனக்கு சாபம் கொடுக்கிறாயா? கொடுத்து விடு என்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் அமைதியாக இரு என்றுதான் கூறுகிறேன் நான். அவன் என்னை அதை சொல்லிவிட்டான், அவனுக்கு பதிலடி கொடுக்க போகிறேன், இதை எனக்கு செய்துவிட்டான், இதை நான் செய்தே தீருவேன் என்று இறங்கினால் அவனுக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். உன்னுடைய எண்ணத்திற்காக இருக்கும் தெய்வங்கள் அத்தனையும் வெளியேறிவிடும். அதனால் நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளையே, இன்று நான் உனக்கு கொடுக்க வந்த வாக்கை கேள் என் பிள்ளையே. 48 மணி நேரத்திற்குள் உன் செவிகளில் நீ கேட்கப் போகும் ஒரு செய்தியை இன்று இப்போது இந்த நேரத்தில் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்தேன் என் பிள்ளையே. எங்கே என் வாக்கை கண்டும் காணாமலும் போய்விடுவாயோ என்ற அச்சத்தில் வந்தேன். ஏனென்றால் உனக்கான செய்தி உன் செவிகளில் விழுந்தால்தான் உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளும் கர்மாவும் உன்னை விட்டு செல்லும் என் பிள்ளையே. அது உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வாக்கினுடைய கருத்து. 48 மணி நேரத்திற்குள் உன் செவிகளில் கேட்கப்படும் இந்த ஒரு செய்தி, அன்பு தங்கமே, உன் மனதில் கலக்கத்தை வர வைக்கலாம். நீ வேதனைப்படலாம், ஏன் என்னை கூட திட்டி தீர்க்கலாம். ஆனால் இது நடக்க வேண்டும், நடந்தே தீர வேண்டும்.
ஏனென்றால் நல்லவன் போல வேஷமிட்டு உன் குடும்பத்தை நாசம் செய்த ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒருவனைத்தான் இதற்கு வழியாக்கப் போகிறேன் நான் என்பதை நீ பிறகு புரிந்து கொள்வாய். தான் விதைத்த வினையை இன்று அறுக்கப் போகும் அவர் யாரென்று கேட்கும் உன் மனதிற்கு பதிலை இன்னும் சற்று நேரத்தில் நான் கொடுக்கப் போகிறேன். பொறுமையாக இரு. உன் குடும்பத்தை விட்டு இந்த வினைகளும் உன்னுடைய கர்மாவும் செல்ல வேண்டும் என்று நீ நினைத்தாள். உன் வாழ்க்கையில் இருக்கும் வலிகளும் வேதனைகளும் கண்ணீரும் அவமானமும் உன்னை விட்டு போக வேண்டும் என்று நினைத்தாள். உன் உடல்நிலை பாதிப்பில் இருந்து நீ சரியாக வேண்டும் என்று நினைத்தாள். உன் தாய் கையில் ஏந்தி கொண்டு வாங்கு வாங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி சொல்வது போல் பூஜைகள் செய்து உன்னுடைய கர்மாவையும் வினையையும் குறைத்து உன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள். இல்லை, வாங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தால் உன் விருப்பம் என் பிள்ளையே. உன் தாய் என்னுடைய கடமையை செய்கிறேன். பிறகு அது நடந்தது இது நடந்தது என்று நீ கண்ணீர் வடித்தால் அதையும் பார்ப்பது நானாகத்தான் இருப்பேன். தயவு செய்து உன் தாயின் வாக்கை கேட்டு உடனடியாக இந்த பூஜை பொருளை வாங்கு என் பிள்ளையே. ஓம் சக்தி. நன்றி.